11ஆம் வீட்டு அதிபதி போய் ராகுவோட இருக்கிறது ஒரு இன்ட்டு. 10க்கு காசு கொடுக்கக்கூடிய மிஸ்டர் 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோட இருக்கிறது இன்ட்டு. 15ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் கிடைக்காத லோன்லாம் கிடைக்கும், இது வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். மார்ச் வந்துட்டாலே கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கெத்த காலத்துக்கு விட்டு நடந்துடலாம். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக மாத பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது இந்த ஜான்வரி 1. அதுக்குள்ளேயும் இந்த ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் பிப்ரவரி மாதம் இனிதே மலர தொடங்கி விட்டது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன மேடம் முழுங்கி பேசுகிறீங்கன்னா வேறு வழி இல்லை. இந்த தடவை கொஞ்சம் முழுங்கி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. கடவுள்களே, என் தப்பே கிடையாது, எல்லாம் ராகுவோட தப்பு. அதனால் தயவு செஞ்சு யாரு கீழே கமெண்ட்டில் என்ன கழுவி ஊற்றாதீங்க. நான் ராகுவோட நம்பர் தரேன், அவரை போய் கழுவி ஊற்றுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஓகோ ஆகோன்னு சொல்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் அப்படியே ஒவ்வொரு பிளானட்டாக மூவ் ஆக ஒரு 4-5 பிளானட்டோட கூட்டு சேர்க்கையாக இருக்கக்கூடிய ராகுவினோட அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இயங்க போகிறது அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம இந்த தடவை புரிஞ்சு தான் ஆகணும். அதனால் எல்லாருக்குமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா பார்ப்போம். இருக்கும், நம்பிக்கிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. சொல்லும் போதே குளருது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. பிப்ரவரி மாதம் யூஸ்வலி நான் ரொம்பலாம் அப்படியே பயமுறுத்தலாம் மாட்டேன். பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கவனமோடும் விழிப்போடும் இருக்க வேண்டிய மாதமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அமைய காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். முதலையே எதுக்கு பயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஆல்மோஸ்ட் எப்பயும் போல் 12ஆம் வீட்டில் சனி அப்படியே ஜாலியாக ஜிம்கானாவாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் 5ஆம் வீட்டில் கேதுவும் சிம்ம வீட்டில், அதே மாதிரி 11ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. ஓகே, எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகனுடைய தைப்பூசத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்றது எனக்கு தெரிந்து எப்பா முருகா நீ காப்பாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போதே தை 1ஆம் தேதி தைப்பூசத்தோடு முருகனுடைய எனர்ஜியோடு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியே இந்த பக்கமாக பார்த்தோன்னா 3ஆம் தேதி உங்கள்கிட்டலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படி ராகு கூப்பிட்றார் அப்படின்ற மாதிரி புதன் அப்படியே போய் 11ஆம் வீட்டில் காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டுக்கு போகிறார். 6ஆம் தேதி நானும் வரேன் மச்சான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரனும் போகிறாரு. 13ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே சூரியன் மகர வீட்டில் இருந்து கும்ப வீட்டுக்கு தன்னுடைய பிரவேசத்தை தொடங்க போகிறார். ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன மிஸ்டர் செவ்வாயும் 23ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்ப வீட்டுக்குள் செலுத்தப் போகிறார். கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதுவும் ராகுவினுடைய பிடியில். உலகத்துக்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த பிப்ரவரி மாதம் ஏற்கனவே சொன்னேன், பிப்ரவரி மாதம் ரொம்ப கவனம்னு. 10ஆவதுக்கு இந்த குரு வேற கொஞ்சம் வக்கரமாகி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருட பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது வாங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. ரைட்டா தப்பா? 11ஆம் வீட்டு அதிபதி பேர் ராகுவோட இருக்கிறது ஒரு இன்ட்டு. 10க்கு காசு கொடுக்கக்கூடிய மிஸ்டர் 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோட இருக்கிறது இன்ட்டு. நம்மளுக்கு ஒரே ஒரு ஆள் போனால் போதுன்னு 23ஆம் தேதி வரைக்கும் அருள் பாவனை செய்யக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் எங்கே வந்தாலும் அவர் தான் நீச்சமாறாரு. இருந்தாலும் அவர் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய மகான். அந்த மகான் 23ஆம் தேதி வரைக்கும் அப்படியே அவருடைய 10ஆம், அதாவது காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டில் அவருடைய வீட்டில் உச்சமாய் உட்காந்துருக்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு ப்ரீத் பண்ணக்கூடிய தன்மையை கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை செவ்வனே கொடுக்க காத்துட்ருக்கு. 23ஆம் தேதிக்கு அப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. உங்களுடைய ஜனகால ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா 23ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லவையெல்லாம் நடக்கும். இல்லாட்டி முற்றும் துளிர்ந்த முனிவர் மாதிரி எதை பற்றி யோசிக்காமல் ஒவ்வொரு நாளையும் அது போக்கில் விட்டுடுங்க. பெஸ்ட்டு அதுதான். எனக்கு கேட்டால் 12 ராசிக்காரங்களும் இந்த தடவை எதையுமே யோசிக்காமல் ராசி பலன்லாம் பார்க்காம நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதம் அது இஷ்டத்துக்கு என்னெல்லாம் விளையாடணுமோ கும்மி அடிச்சுட்டு பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோன்னா அது நம்மளை ஃபோக்கஸ் பண்ணும். இப்போது தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எல்லாம் இருக்குன்னா நம்ம அப்படியே போயிட்டோன்னா அது பேசாமல் போயிடும். நம்ம அதை முறைச்சி பார்த்து பயந்தோன்னா அது நம்மளை குலைக்க கடிக்க ஓடி வரும். அந்த மாதிரி தான் இந்த பிளானட்டை நம்ம இப்போ ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் 8ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள். 15ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ராசு ரொம்ப கவனம். வீட்டில் ரொம்ப கவனம். வாயவே திறக்காதீங்க. அடித்து கேட்பாங்க, அப்பையும் திறக்காதீங்க. ஆல்ரெடி வேற 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு இப்போ ஒரு 1.5 வருஷமாக வச்சு செய்கிறான் நம்மளை. இப்போது இத்தனை பிளானட்டோடைய ஒரு பொசிஷன். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை
15 தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பெருசா நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட சேரும்போது, இன்வெஸ்ட்மென்ட் பத்தி நெறைய யோசிப்போம். நெறைய புது புது முயற்சிகளை மேற்கொள்வோம். நியூ பிகினிங் எல்லாமே புதன் தான். ஸோ நெறைய நியூ பிகினிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா குருவோட பார்வையில வேற உட்கார்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது, பேங்க் மூலமா, வட்டி மூலமா சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத லோன்லாம் கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும். நெறைய பேர் ஃபாரினுக்கு போவீங்க. நெறைய பேர் வெளியூர், வெளி மாநிலத்துக்கு போவீங்க. நெறைய நண்பர்களோட சுற்றுவீர்கள். நெறைய சந்தோஷமா இருப்பீங்க. நெறைய சௌபாக்கியம் கிடைக்கும். நெறைய பேருக்கு வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் வரும். இதெல்லாம் நல்லாருக்கு. அடுத்து 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன். சுக்கிரன் வந்து கடகத்துக்கு சூப்பரா குடுப்பாரா அப்படின்னு பார்த்தா, அது கொஞ்சம் டஃப் தான். லாபம் தரக்கூடிய இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கும்போது, எதிர்பார்த்த லாபம் நான் திரும்பவும் சொல்றேன். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ராகுவோட பொசிஷன் எப்படி இருக்குன்றத பொறுத்து, உங்களுடைய லாபம் என்பது பன்மடங்காக வரப்போகிறதா? இல்ல லாபம் வந்து லாக் ஆக போகுதா? அப்படின்றத தீர்மானம் செய்யக்கூடிய காரணமா இருக்கு. இத்தன தடவையும் கோச்சாரங்கள் இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் வந்து இம்பாக்ட் பண்ணி ஜனனகால ஜாதகங்களோட உரசும்போது சில நிகழ்வுகளை கொடுக்கும். இந்த தடவ கோச்சாரமே திக்குமுக்காடி உட்காந்துருக்கு. ஸோ ஜனனகால ஜாதகம் தான் இந்த தடவ பெருசா வந்து உங்கள கைய தூக்கி விடக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த தடவ கடகராசிக்காரர்கள் ஓரளவுக்கு பெரிய நஷ்டத்திலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இவ்ளோ பயமுறுத்துவீங்களா? வித்யா மேடமா இவ்ளோ பயமுறுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயம்லாம் முடுத்தல. கவனமா இருக்க சொல்றேன். பெருசா வரும்ன்னு சொல்லிட்டு சின்னதா வந்துட்டா பரவாயில்லங்க. சின்னதா வரும்ன்னு சொல்லிட்டு பெருசா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் இல்லையா? எப்பயுமே நான் அப்படிதான் பெருசா இருக்கிற விஷயத்த சின்னூண்டா சொல்லிட்டு போயிடுவேன். இந்த தடவ கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்து கொள்வேன். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விபத்து, கண்டம், ஆ நோய்வாய்ப்படு திடீர் அதிர்ஷ்டமும் 8ஆம் இடம் தான். அப்ப நெறைய திடீர் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு உருவாக்கி குடுக்கும். ஆனா 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் போயிட்டு ராகுவோட சேர்ந்து கிரகணத்தோட அமைப்பு இருக்கிறதுன்றது குடும்ப ரீதியாக ஏன்டா வீட்ல இருக்கோன்ற மாரியான சினாரியோ கிரியேட் பண்ணி குடுக்கும். குடும்பத்தோட இருந்த விஷயத்த கட் பண்ண வைக்கும். எங்கேயாவது ஓடி போயிடலாமான்ற மென்டாலிட்டிய கிரியேட் பண்ணி குடுக்கும். இல்ல குடும்பத்திற்காக அ சில நிகழ்வுகள் செய்ய வைக்கும். இது நல்ல விதமா ஆக்டிவேட் ஆச்சுன்னா, நீங்க ஃபாரின்லாம் இருக்கீங்கன்னா, இங்கேருந்து உங்க ஃபேமிலி அங்க வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு குடுக்கும். ஸோ பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, அ நெறைய பேர் கடல் கடந்து போறதுக்கு நான் தான் ஆரம்பிக்கும்போதே சொல்லிட்டேன். நெறைய டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகளை இந்த தடவ கடகராசிக்காரர்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறது கிரகங்கள். 2ஆம் வீட்டு அதிபதி இருக்கும்போது நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஆனா, அதற்கான ஊதியம் அப்படின்ற இடத்துல, வருமானம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் ஒரு தொய்வு நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுடைய உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல நல்லா இருக்கார் ராகு அப்படின்னா, தாறுமாறா வருமானம் வரும். நம்ம வந்து அத தீர்மானமே செய்ய முடியாது. இதுவரைக்கும் ஒரு பிளானட் அப்படி அப்படி போயிட்டு வந்தாங்க. இது இப்ப தான் வந்திருக்கு. கால சுழற்சி வந்து இப்ப தான் வந்து ராகு, கேது டிரான்சிட் ஆனப்புறம் இவ்வளவு கிரகங்களுடைய ஒரு அமைப்பு வருதுன்றபோது, கொஞ்சம் பார்த்து நிதானமா தான் அ நம்ம இந்த மாதத்தை கையாள வேண்டி இருக்கிறது. ஓகே. நான் திரும்பவும் சொல்ற மாரி, நிஜமாவே எனக்கு வந்து எப்படி அது உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றதுன்னே தெரியல இந்த தடவ. ஏன்னா, இது எல்லாமே நிழல் கிரகத்துடைய அமைப்பு. அந்த இடத்த அப்படியே ஆக்குபை பண்ணி, அந்த பிளானட் உங்க ஜாதகத்தில நல்லா இருந்ததுன்னா, உங்களுக்கு தாறுமாறா குடுக்க போது. பயங்கர பிரம்மாண்டத்த குடுக்க போது. பயங்கர வெற்றியை குடுக்க போது. பயங்கர புகழை குடுக்க போகிறது. பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமையை குடுக்க போது. ஒரு ஆதாயத்த குடுக்க போது. ஒருவேள உங்க ஜனனகால ஜாதகத்தில அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற பட்சத்தில, அப்படியே இந்த பக்கம் ரிவர்ஸ்ல போயிட்டு, அந்த இடத்திற்கான ஒரு ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு குடுப்பதற்கு காத்திருக்கிறது கிரகங்கள். அதனால அதில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வருமானம் வரக்கூடிய இடத்தில் கொஞ்சம் கவனம். தேவையில்லாத மனிதர்கள் மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஏற்கனவே நெறைய வாங்கியாச்சு. ஸோ கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த மாதம் சாமிக்கு விட்டுருங்க. தயவு செஞ்சு. வேண்டவே வேண்டாம். புதுசா எதுவும் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அமைதி. ஆனா இந்த ராகு என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஒரு நாள்லயே மாத்துறேன்ற மாரி வாய்ப்புகளை குடுத்து, அப்புறம் ஐய்யயோ! இந்த வாய்ப்ப நம்ம புடிச்சுக்கலையேன்ற மாரியான தன்மையும் கொண்டு வந்து விட்டுருவான். அதனால இந்த ஒரு மாதம்ன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில், அவருடைய கர்மாவின் அடிப்படையில் இந்த மாதம் நகரக்கூடிய மாதமாகத்தான் எனக்கு தெரிந்து இருக்கிறது. அதனால நீங்க முடிஞ்ச அளவு பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடுத்துன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த பற்று அற்றவனுடைய கால புடிச்சுக்கிட்டீங்கன்னா, கடகராசிக்காரங்க ஜெயிச்சுடுவீங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வருமானம் வர இடத்துல ஏதோ ஒரு இக்கு இருக்கு. பணம் முன்னாடி வந்த மாரி வரதுக்கான வாய்ப்பு இல்ல. சந்திக்கக்கூடிய மனிதர்களிடம் அ அவ்வளோ பாசிட்டிவா இருக்குமானா தெரியல. கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். நெறைய பேர் மேனிபுலேட் பண்ண வருவாங்க. பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த எடுத்து பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல செய்ய முடியாம தவிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துரும். அதனால கொஞ்சம் நிதானமா இருக்கணும். மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் கடகராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அடிச்சு தூள் கிளப்பிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு மார்ச் வந்துட்டாலே கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கெத்தா காலர தூக்கி விட்டு நடந்துரலாம். அதுவரைக்கும் கொஞ்சம் முக்காடு போட வேண்டிய நிலைமையா தான் இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னா, கடகராசிக்காரங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப டைலமா இருக்கும். படிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பே 12ஆம் வீட்டு அதிபதியே ராகுவோட சேர்ந்திருக்கும்போது தூங்காம பிள்ளைங்க இந்த தடவ படியோ படின்னு படிக்கும். ஆனா, அதுக்கான மார்க் வருமா அப்படின்னு பார்த்தா, நான் தான் சொல்ட்டேனே, எந்த கடகராசியா இருந்தாலும் இந்த மாசம் சாமிக்கு விட்டுறலாம். நம்மளுக்கு வேணாம். சரியா? அத விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வேலைய பார்த்துட்டு போவோம். ராசி பலன்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம்.
20 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை தேவை தேவை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெகட்டிவ் இவ்வளோ சொல்லி அது நெகட்டிவாக நடக்காமல் நீங்கள் எனக்கு கழுவி ஊற்றுறாலும் பரவாயில்ல. அது உங்களுக்கும் எனக்கும் நம்மளுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, போயிட்டு போகுது. ஆனால் ஒருவேளை நான் நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அது ஒரு மாதிரி நடக்க வச்சுக்கோங்களேன், எனக்கு அது ஆயுசுக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா எப்பயுமே வந்து மோர் தென் ஸ்பெஷல் என்னோட ரெட்ரோ மக்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கடகராசிக்காரர்கள் பார்த்து நடந்துக்கோங்க. பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. சில சமயம் குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் அப்படி நம்ம பெட்டில் இருந்தால் நம்ம ஒய்ஃபை வந்து காலில் படுக்க வைப்பான், முடிஞ்சிருச்சு இல்லை சரி, அந்த மாதிரி நிலவுகளாக நடக்கும். லைட்டாக சண்டையெல்லாம் வரும்போது வெள்ளை போர்வையை வாங்கி அப்படியே விரித்து விட்டு நீங்கள் அது மேலே படுத்துக்கோங்க. அதுவே மோர் தென் எனஃப். முடிஞ்சால் வீட்டில் வந்து சேவை செய்கிறது, பாத்திரம் துவைத்தல், துணி துவைத்தல், இந்த மாதிரி எல்லா சகலவித வேலைகளையும் செய்து கொடுத்தீர்களே ஆனால் அப்பையும் வந்து ஏன் ஒழுங்காக தைக்கலன்னு திட்டும் ஓடும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இம்ப்ரெஸ் பண்ணுறது, இன்ஸ்பயர் ஆகிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே தான் மாட்டுவீங்க. வாயால் வம்புகள் வந்து சேர வேண்டிய நேரமாக இருக்குது. கவனம் கவனம் கவனம். தேவையில்லாமல் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டாம். இது வந்து ஒரு அக்காவோட ஒரு ஃப்ரெண்டோட ஒரு தங்கச்சியோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு பண ரீதியான விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. பணம் சம்பாதிச்சிடலாங்க, உறவை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. தேவையில்லாத ஏதாவது இன்சூரன்ஸ் கட்டணும், இல்லை ஏதாவது ஒரு பேங்க் கட்டணும், இல்லை ஏதாவது ஒரு வீட்டுக்கு கட்டணும், ஏதோ ஒரு கட்ட வேண்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிச்சுக்க. கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எதுவும் பெண்டிங் வச்சுக்காதீங்க. நிறைய பேர் கொஞ்சம் ஜிஎஸ்டி பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் பிரச்சனை எட்டி பார்க்கலாம். அதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு சில பேருக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய பிளான்ட்ரி பொசிஷன் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லா தசாபுத்தியெல்லாம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் சில விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிவுக்கு வரும். நிறைய பேருக்கு அவங்களே வந்து கேஸு கொட்டலாம் போட்டு தான் வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ செவ்வாய் நல்லா இருக்கார் 23ஆம் தேதி வரைக்கும். அப்படின்ற போது செவ்வாய் மட்டும் தான் அந்த உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தன்மை. அதனால் முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது. யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. வேறு வழியே கிடையாது. முருகனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சரணாகத பிரீத்தாத்தம் பண்ணாவே இந்த தடவை கொஞ்சம் தப்பிக்க முடியும். கடன் வாங்குவதில் மிகுந்த கவனம் தேவை. ஆசை வார்த்தையை காட்டி கடன் வாங்கிட்டு திரும்ப மாட்டிக்கிற மாதிரியான சினாரியோ வரும். தேவையில்லாத வந்து அடமானம் வைக்கிறது, இல்லை வந்து நகையை போய் அடமானம் வைக்கிறது, இதெல்லாம் தேவையான்னு பார்த்துட்டு வைங்க. அப்படியே கொஞ்சம் 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 தாக்காட்டிட்டு போயிட்டீங்கன்னா இந்த 28 நாள் தான் ஓடி போய்டும். அது 15 தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த பக்கம் ஒரு 10 நாள் தான். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டோன்னா சரியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருட பிப்ரவரி மாதம். ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் தான் சொல்லிட்டேன், முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய கொடுக்க போகுது. முடிஞ்சால் மலை ஏறி போயிட்டு வாங்க, படி ஏறி போயிட்டு வாங்க. திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு வாங்க. கடகராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி 365 படி மிதிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கர்ம வினையும் இந்த தடவை காலியாக போய்டும். நாங்கள் சென்னைக்கெலாம் இல்லை மேடம், நாங்கள் வேறு எங்கேயோ இருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் தானே வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு திருத்தணி முருகனை போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வந்துடுவோம். இல்லை திருத்தணி முருகன் ஃபோட்டோ வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத கவலைகளிலிருந்தும் கலக்கங்களிலிருந்தும் வெளியே வந்து விடுவீர்கள். ஓகே, இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க? கடகராசிக்காரர்கள் இந்த தடவை நிறைய பாம்பு பார்ப்பீங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸான தூக்கம் தான். தூக்கத்தில் வந்து நிறைய பாம்பு பார்க்குறது, இல்லை நேரில் போகும்போது பாம்பு பார்க்குறது, ஃபோனை திறந்தாலே பாம்பு பார்க்குறது, ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுன்ற மாதிரியான சினாரியோ முதல் 15 நாட்கள் கொஞ்சம் எட்டி பார்க்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, அடுத்த 15 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சு இல்லை? அவ்வளோதான். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்களுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கிறதோ, நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணீங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து எடுத்து சரி பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது. உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் தான் முழுக்க முழுக்க இம்பேக்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதனால் கடகராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு கடவுள் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கவலைகளை தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சகப்பு திரி போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ உங்கள் வசதி தகுந்த மாதிரி மண் விளக்கேற்றி இந்த மாதம் முழுக்கும் வழிபாடு செய்ய 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 எப்பேற்பட்ட பிரச்சனையும் முருகப்பெருமானவர்களால் தவிடுபடியாயிடும். பெருசாக கவலைப்பட வேண்டாம் கடகராசிக்காரர்கள்.